I Dream Tirupur Tamilans versus Chepauk Super Gillies. போட்டி நம்பர் 2 ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL 2025. டாஸை வென்றது செபாக் சூப்பர் கில்லிஸோட கேப்டன் அபராஜித். அவரும் நேத்திக்கு அஸ்வின் என்ன தேர்வு செஞ்சாரோ அதே மாதிரி சேசிங் தான் தேர்வு செஞ்சாரு. அமித் சாத்விக் செம்ம கீப்பர் பேட். போன சீசன் நிறைய ரன்ஸ் அடிச்சாரு திருப்பூர் தமிழன்ஸுக்காக. துஷார் ரைஜா அவரும் அட்டகாசமான ஒரு பேட். ஆனால் போன சீசன் அவர் அடிச்ச அடி இன்னும் ஞாபகம் இருக்கு. ஏகப்பட்ட சிக்ஸஸ் அடிச்சாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாடு டீம்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு. சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபில விளையாடும் வாய்ப்பு. கான்ஃபிடன்ஸ் ஸ்டார்ட் எடுத்தோட டப்புன்னு ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சாரு. போல்டு என்ன மாதிரி பால் அபிஷேக் தன்வார் பேட்ல மிஸ் ஆகி நேரா கீப்பர் கிட்ட போச்சு. பட் இந்த முறை லென்த்தை கொஞ்சம் ஆல்டர் பண்ணாரு. செம்ம பால். என்னைக்குமே போலரோட பெஸ்ட் விக்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டம்பில் பட்டு சும்மா பறகு பற்றியா குச்சி. அதான் வேற லெவல். திருப்பூர் 1 for 1 நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன். நான் ஷாட்யா யப்பா இது வேற லெவல் ஷாட். முத்து ஓவர்ல மிட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேஸ் ஆஃப் தி பேட் தெரிச்சிட்டாரு. இதெல்லாம் நான் எதை நம்பணும்? நல்ல ஃபிளிக், அதை நம்பணும். 6 போயிருக்கு. பால் சொன்னது உண்மை ஆகிவிட்டது. இந்த தடவை ஆஃப் சைடு. வைட் யோக்கர் வீச பார்த்தாரு விஜய் சங்கர். நல்லா ஸ்லைஸ் பண்ணாரு துஷார். ஏன்டா போகும்போது சாபம் கொடுக்குற? அண்ணா 4 பாத்தீங்களா? ஓப்பனிங்ல போட்ட விரல் வித்த கடைசில தான் பத்தே வர்க் ஆகுது. வெல்கம் ஹேமந்த். பட் இங்க பவுண்டரி சூப்பரான ஒரு ஷாட். ஷார்ட் பால் நிறைய டைம் வந்தது. பவுண்டரி ரொம்ப ஸ்லோ த்ரூ தி ஏர். அந்த செம்ம ஷாட். இந்த வருஷம் கேம்ப்ல I think more explosive kind of fitness oriented. So Surf Excel Matic catch of the match. Shama catching and diving forward. Brilliant anga. Dinesh and the catch pudicharu. So Rajkumar ஒரு painful innings தான் சொல்லலாம் அவருக்கு. 14 of 22, 51 for 2. But actually பாத்தீங்கன்னா 4 bowler தான் யூஸ் பண்ணிருக்காங்க CSG இது வரைக்கும். ஆஹா மிஸ்ஃபீல்ட். இதுதான் தேவை பிங்க் கலர் டீமுக்கு. அது கரெக்ட்டா வந்திருக்கு. செம்ம ஷாட். இவரு பாருங்க, இவரு வேற உலகத்துல விளையாடிட்டு இருக்காருங்க. கலக்குவார். கவின் தேங்க் யூ. 5வது பால். ஆனா 6 பேருக்கு டிராப் அண்ட் ரன் சூப்பரா ஆடி இருக்காரு துஷார் ரஹேஜா. எழுந்திருந்தீங்க கை தட்டுங்க. 27 பந்துகள் அவரோட 50 கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. TNPL சரித்திரத்துல அவரோட 5வது TNPL 50 கலக்கிருக்காரு. ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறாரு. ஹேட்ஸ் ஆஃப் துஷார் ரஹேஜா. 75 for 2. ஷார்ட் பால் ஸ்ட்ரைட் as an arrow. சரியான அடி. பட் இவர் அடிச்சது ஆஃப் சைடுல. அந்த திசையில அதாவது லாங் ஆஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர்ல சின்சியரா இருந்திருக்காரு. தூக்கி விட்டுருக்காரு. சரியான ஷாட். அட் லாஸ்ட் PRP அப்படின்னு அழைக்கப்படுற பிரதோஷ் ரஞ்சன் பால் கிட்ட இருந்து பாருங்க. அதான் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அதே ஏரியால தான் போயிருக்கு. பவுண்டரி போயிருக்கு. மறுபடியும் கேரம் பால் அந்த ரிங் ஃபிங்கர் வச்சு போடுற மாதிரி தெரியுது. பட் அடிச்ச ஷாட்ல பால் எட்ஜ் பட்டு பவுண்டரிக்கு போயிடுச்சு. அன்லக்கி. இல்ல ஹைட்ல போயிருக்குங்க. கேட்ச் விக்கெட்டா? எஸ். வண்டம். சோ அங்க பாக்குறோம். சூப்பரான ஒரு கேட்ச். ஸ்லோயர் பால் போட்டாரு. இன்ஃபேக்ட் ஒரு மாதிரி ஒரு சொடுக்கு பால் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு விஜய் சங்கர். ஒரு நியூ விஜய் சங்கர். பெரிய மொமெண்ட்டுங்க இது. எனக்கு கொஞ்சம் மேல கொடுத்தாரு துஷார் ரஹேஜா. வேகமா அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. பட் நல்ல கேட்ச். அங்க பாபா அபர்ஜித் நல்ல வேகமா ஓடி வந்து அண்டர் த பால் வந்து பிரமாதமான ஒரு கேட்ச் எடுத்தாரு. பெரிய மொமெண்ட்டுங்க. பட் துஷார் ரஹேஜா பிரமாதமான இன்னிங். அவுட் ஃபார் 79, 117. ஆஹா சரியான ஷாட். திரும்பினார். ஸ்விட்ச் ஹிட். நல்லா வர்க் ஆயிருக்கு. ஸ்வப்னில் சிங் இன்னைக்கு அவரோட பெஸ்ட்ல இல்ல. மெயினா பார்க்கணும். மேட்சப்ஸ் ஓரளவுக்கு பார்க்கலாம். பட் இங்க பவுண்டரி திருப்பி நல்ல ஒரு பேட்டிங். ராஜ்
கேட்சா இன்னொரு கேட்சா எஸ் செம்ம கேட்சிங்கா இருந்திருக்கு ஸ்வப்னில் சிங் இவ்வளவு செலிப்ரேஷன் தேவையா அப்படின்னு தெரியல பட் ஸ்டில் க்ரூஷியல் விக்கெட் லோகேஷ் ராஜ் கிட்ட இருந்து ஸ்வப்னில் சிங் நல்ல கேட்ச் கொஞ்சம் டெஃபினட்டா டிசப்பாயிண்டடா இருப்பாரு சசி தேவி ஏன்னா வேற ரீஜனுக்கு அடிக்கிறதுக்கு பதிலா அந்த மிட் விக்கெட் திசையில அடிச்சிருந்தா பெரிய பெரிய கேப் இருந்தது லோகேஷ் திருப்பியும் அந்த ஒரு செகண்ட் ஸ்பெல்ல வந்தார் அந்த விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு பிரச்சனை கவர் ஏரியாக பாக்குறோம் நம்ம சசி தேவ் 7க்கு வெளியேறார் 134 ஸ்லோவர் ஒன் சரியான ஷாட் நல்ல கனெக்ஷன் பிரதோஷ் ரஞ்சன் பால்டன் இப்போ பேட்டர் கத்துவாரா நல்ல ஷாட் திருஷ் நீங்க மணிக்கு ஒரு முறை சொல்லிருந்தீங்க அந்த எக்ஸ்ட்ரா கவர் கேப்ப பெருசா விட்டுருக்காருன்னு அப்பாரு இப்போ பிரதோஷ் ரஞ்சன் பால்டன் நறுக்குன்னு ஒரு 4 விட்டுருக்காரு செம ஷாட்யா வேற லெவல் அப்படியே ஃபிளாட்டா வாங்கிக்கோ மிட் ஆஃப் மேல பாக்குறாங்க டீம் ரொம்ப பிடிச்ச விஷயம் அதான் முத்து பவுண்டரி ஏன்னா அது முதல் 4 பந்துல அவுட்டா அம்பயர் நிஷாந்த் ஸ்கோர் 164க்கு 5 திருப்பூர் லீடிங் எட்ஜ் ஈஸி கேட்ச் ஈஸிலி டேக்கன் எங்க சம புல் பேக் இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 90 இருந்திருக்கும் அப்படின்றபோது இதெல்லாம் இந்த கடைசி 10 ரன் 15 ரன் சேர்த்துன்றது ஒரு முக்கியமான விஷயம் பர்ச்சேசிங் சம புல் பேக் முதல் பந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்கீங்க 6 விக்கெட் காலி உள்ள இப்ப வருது யார் ஏன்னா சாய் கிஷோர் 166 ஷார்ட் பால் நினைச்சபடி ஒரு ஸ்டார்ட் இல்ல பவுலருக்கும் சரி பேட்டருக்கும் சரி மறுபடியும் ஷார்ட் பால் அப்பாடா அட்லாஸ் கனெக்ட் பண்ணிருக்காரு 4 ரன் போல்ட் திலங்கேன ஸ்டம்ப் பறந்திருக்கு சரியான டெலிவரிங்க இததான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இததான் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு பியூட்டிஃபுல்லா அந்த லைனை மாத்தினாரு ஆஃப் ஸ்டம்ப்ல இருந்து வேகமா உள்ள வந்தது பேட் அண்ட் பேட் பெரிய பெரிய கேப் டெஃபினட்டா நேரா ஆடி இருக்கணும் டாப் ஆர்டர் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும் பட் பெரிய விக்கெட் இங்க அவுட் ஃபார் 2 19 ஃபார் 1 அணி தலைவர் பாபா அப்ரஜித் உள்ள வந்திருக்காரு சம ரெக்கார்டு டிஎன்பிஎல்ல 2000 ரன்களுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பிளேயர் நீங்க ஓப்பனிங் வேணாம் மிடில் ஆர்டர்ல ஆடுங்க அப்படின்னு புல்லு நறுக்குன்னு விட்டாருங்க மறுபடியும் ஷார்ட் பால் மறுபடியும் லெக் சைடுல மறுபடியும் பவுண்டரி வித் ஆன் ஆஃபர் சரியான ஷாட் அப்பர் அந்த ஜோன்ல எப்பவுமே ஸ்ட்ராங்கா ஆடுவாரு ஸ்விங் இருந்தது வித் இருந்தது பவுண்டரியும் கிடைச்சிருக்கு மோகித் ஹரிஹரன் அட்டகாசமா ஆடிக்கிட்டு இருக்காரு மேட்ச்ல நல்லா பண்ணாரு பெரிய ஷாட் அண்டர் தி பால் 6ங்க இன்னைக்கு மோஹித்துக்கு தான் இன்னைக்கு டீம்னு நினைக்கிறேன் இன்னொரு கேட்சா இல்ல பவுண்டரி கேட்ச் விட்டு அடுத்த பந்தே பவுண்டரி அடிச்சிங்கன்னா இது வந்து நார்மலா இந்த ஒரு ஆஹா என்னப்பா அது காவா வேற லெவல் காவாப்பா அது ஆஹா என்ன மாதிரி ஒரு ஷாட் அழகா சேஃப் ஷாட் இது பாருங்க அவுட்டுங்க போன போல ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது கிளியரா தெரிஞ்சது சோ அங்க மோகித் ஹரிஹரன் பிரில்லியன்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு சோ அந்த 50 வரும்போது நெருக்கம் வரும்போது டெஃபினெட்லி டென்ஸ் மொமெண்ட்ஸ் இருந்தது அவருடைய ஃபீட் மொமெண்ட்லயே பார்த்தோம் இப்போ சாய் கிஷோர் பியூட்டிஃபுல்லி போல் ஸ்லோ அண்ட் சொடுக்கு அண்ட் விக்கெட் சொடுக்கு மேல சொடுக்கு போடுது சர்வ் எக்ஸல் மேட்டி கேட்ச் ஆஃப் தி மேட்ச் டெஃபினட்டா அந்த ஷாட் ஒரு கரை இருந்தது அதன் காரணமாக மோஹித் ஹரிஹரன் 46 ஜெய்சங்கர் நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு பிளேயர் பாருங்க திருப்பி ஷார்ட் பால் தான் பவுண்டரியா பெர்ஃபெக்ட் கேப்ப பைசெட் பண்ணிருக்காரு அந்த ரெண்டு ஃபீல்டர் சூர்யாவை விஜய் அடிச்சிருக்காரு முத பாலே 6
ஓகே, அரைக்குழி பந்து, சிக்ஸர் தான். பவுண்டரி தான். லெக் சைடு கேப் தான் பிக் பண்ணிருக்காரு. 6 அங்க ஃபீல்டரே சிக்னல் பண்ணிட்டாரு. அடுத்த பால் நின்னாரு, கடாஸ் இருக்காரு. எட்ஜ் 4 வந்துரும். பெரிய ஓவர். கிஷோர் into the attack over the wicketsங்க. சூப்பர் ஆடி இருக்காருங்க, கலக்கி இருக்காருங்க. கூட வேலை கேட்ச் ஆன் பார்க்கணும், இல்ல கேப்ல போறதுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கு. 6ங்க. அந்த 6ஓட அபரிஜித்தோட அரை சதம். 15வது TNPL 50 பாபா அபரிஜித்துக்கு. நல்லா தூக்கி போட்டாரு, சரியான ஷாட். ஏர் கொடுத்தாரு, லென்த்ல ஸ்லாட்ல இருந்துச்சு, அப்பர் தூக்கி விட்டுருக்காருங்க. 101வது 6. எல்லாம் பேட் கடியில போட்டாருங்க இந்த பால்ல. வச்சுக்கோங்க, இன்னொரு 4. இனிமே நீங்க பாருங்க, இந்த மேட்சை சீக்கிரமா முடிக்க பார்ப்பாங்க. நியூஸ் கிடையாது. சரியான ஷாட். இன்னைக்கு அப்பர் பேட்டில் பட்டா பால் வெளியே தான் போய் விழுது. திரும்பி லென்த், திரும்பி ஷாட், 6. முடிஞ்சாச்சுங்க. செம்ம வின் சேப்பாக் சூப்பர் கிங்ஸுக்கு. பாபா அபரிஜித் கேப்டன் ஒரு பக்கம் 77, விஜய் சங்கர் அவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் 41. செம்ம வெற்றி சேப்பாக் சூப்பர் கிங்ஸ். அவங்களுக்கு TNPL ஹிஸ்டரியில ஹையஸ்ட் சேஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பதிவு பண்ணாங்க.